வெல்கம் டு தர்ஷன் வசூஸ் கிச்சன். தர்ஷன் வசூஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பூரி மசாலாவும் கிழங்கும் தாங்க பார்க்க போகிறோம். மசாலா பூரி செய்ய போகிறோம். இந்த மசாலா பூரி செய்கிறதுக்கு ஒரு உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்குறேங்க. அதை நல்லா மசிச்சு விட்டுக்கணும் அந்த கிழங்கை. இதில் நம்ம ஒரு சிட்டிகை ஓமம் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சி அதில் போட்டுக்கணுங்க. அந்த உள்ளங்கையில் தேய்ச்சா தான் நல்லா வாசனை வரும். அப்புறம் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்துக்கிறேங்க. நறுக்கி வச்ச கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணுங்க. காரம் நிறைய தேவைப்படுறவங்க 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸு. இப்போ ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவையை சேர்த்துக்கணுங்க. தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. 4 கரண்டி அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்து தண்ணியை சேர்த்து பிசைஞ்சு எடுத்தால் பூரி மாவு ரெடிங்க. இப்போ நம்ம கிழங்கு தாளிக்கிறதுக்கு வானல் வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. இந்த கடுகு போட்டிருக்கேங்க. கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, பச்சை மிளகாவை கீறி வச்ச 2 பச்சை மிளகாவை போட்டுக்கிறேங்க. கருவேப்பிலை, இஞ்சியும் பூண்டையும் தட்டி வச்சுருக்குறாங்க, அதை சேர்த்துக்கணும். எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறமா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கணுங்க. மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இதில் சேர்த்து மஞ்சள் பொடியை சேர்த்துக்கணுங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணுங்க. தண்ணியை சேர்த்து கலந்து விட்டோம்னாக்கா மசாலாவை கொதிக்க விடணுங்க. நல்லா சேர்த்து கலந்து விட்டுணுங்க. நறுக்கி வச்ச கொத்தமல்லியை சேர்த்தோம்னா உருளைக்கிழங்கு ரெடிங்க. இப்போ நம்ம பூரியை போட்டு எடுத்துக்கலாங்க. பூரிக்கு முதல்ல மாவு எடுத்து நல்லா கெட்டியாக தேய்ச்சி வச்சுக்கணுங்க. ரொம்ப மெல்லிசாக தேய்க்கக்கூடாது. எண்ணெயை விட்டு காய்ச்சதுக்கப்புறமா பூரி நல்லா உப்பலாக வந்ததுக்கப்புறம் பொரித்து எடுத்துக்கணுங்க. இந்த பூரி சாப்பிட்றதுக்கு தொட்டுக்கவே தேவையில்லைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதில் எல்லா மசாலாவும் போட்டதுனால ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.